ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 58:8. போதும். அப்பொழுது என்ன சொல்றாரு? அப்பொழுதுன்னா மேல சொல்லதுக்கு கண்டினியூட்டி தான். அப்பொழுது நம்ம யாராவது எடுத்தோன்னா அப்பொழுதுன்னு பேசுவோமா? என்ன பேசுவோம்? பேசுகிற இடையில தான் என்ன வரும்? அப்பொழுது வரும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது என்ன பண்ணுமா? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், ஆசீர்வாதத்தை வந்தா அப்பா என் சுகவாழ்வு என்ன பண்ணுது? சீக்கிரத்துல துளிர்க்க போகிறது அப்படிங்கிறோம். ஆனா இதோடு முடிச்சிடக்கூடாது. இந்த சுகவாழ்வு உங்க வாழ்க்கையில எப்படி துளிர்க்கும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு விதைய கொண்டு போய் நம்ம எங்க போடுறோம்? நிலத்துல போடுறீங்களா? போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அது துளிர்க்குமா? என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த விதைய போட்ட உடனே அது என்ன பண்ணணும்? டெய்லி போய் அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். அடுத்தது உரம் போடணும். அடுத்தது அந்த நம்ம போட்ட இடத்த சூரிய ஒளி படுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகுமா? அந்த செடி என்ன ஆகும்? போட்ட விதை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. துளிர்க்குன்னு என்ன அர்த்தங்க? பூமியில ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். மேல வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. மேல எப்படி வருங்க? எடுத்த உடனே மரமா வருமா? முதல்ல கொஞ்சோண்டு ஒரு கிரீன் கலர் கொஞ்சம் மேல வரும், இல்லையா? வருமா? அப்பவே நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? கொஞ்சோண்டு ஒரு கிரீன் கலர், ஒரு இலையினுடைய கலர் தெரிய ஆரம்பிக்கும். அப்பவே நமக்கு சந்தோஷம். ஓகே, இந்த செடி என்ன ஆயிரும்? மேல கனி கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஹல்லேலூயா. அப்போ துளிர்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? துளிர்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புதிய வளர்ச்சி. கரெக்டா? ஒரு விதை என்ன பண்ணுது? இப்ப மரமாக வளருது. ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய கிருபை. ஞாபகம் வச்சுக்குங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாக புதிய ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? 2026 உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. அந்த துளிர்க்கறதுக்கான காரணம் எப்படி இருந்தா நீ துளிர்ப்பங்கிறத தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே, எங்களை முதவே நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. நிச்சயம் 2026 மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா எப்படி இருந்தா நான் துளிர்ப்பங்கிற ஃபார்முலாவை எனக்கு சொல்லி கொடுக்க போறார். அப்போ நான் அதன்படி வாழ்ந்தனா துளிர்ப்பனா துளிர்க்க மாட்டேனா? துளிர்ப்பேன். துளிர்க்கும்மா துளிர்த்து. துளிர்க்கும் அப்படிங்கறதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே எதிர்காலத்துல துளிக்கும், எதிர்காலத்துல வளரும், இல்லையா? துளிர்க்கும்ங்கிறது எந்த காலம்? எதிர்காலம். ஆனால் துளிர்த்து அப்படின்னு என்ன ஆகுதுங்க? நிகழ்காலம். துளிர்ச்சிருச்சு, வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்ப 2026 துளித்திருச்சா இல்லையா? இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும். அப்ப 2026 எப்படி இருக்குன்னு இப்பவே ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் காத்திருந்த நம்மளுடைய எல்லாவற்றிற்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீ எப்படி இருந்தா துளிர்ப்ப அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுக்கிறாரு. எப்பா, நீ 2025ல நிறைய பிரச்சனை பார்த்துட்ட. ஆனா 2026 நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். உன் சுகவாழ்வு துளிர்க்கணும்னு நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ நல்ல சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஐஸ்வர்யவானாய் மாறணும்னு நினைக்கிற. ஆனா நீ இதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு நமக்கு ஆண்டவர் சில ஃபார்முலாவை சொல்லி இருக்கார். அல்லேலூயா.
ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் போட்டு அனுப்பணும்? நீங்க பெரிய ஆளுங்க, நீங்க மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சௌரியமான ட்ரெஸ்ல அனுப்ப முடியுமா? நீ எவ்வளவு பெரிய அம்பானி வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அந்த ஸ்கூலுன்னு வரும் பொழுது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த குழந்தை என்ன போடணும்? யூனிஃபார்ம் போடணும், டை கட்டணும், ஐடி கார்டு போடணும், ஷூ போடணும் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கம்பல்சரி. அந்த உள்ள போற அந்த ஸ்கூலுக்குள்ள உன் பிள்ளை படிக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன். அப்படிங்கிறப்ப ஆண்டவர் 26வது வருடம் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஆண்டாக வைக்கணும்னா நீயும் நானும் ஒரு சில ஃபார்முலாவை கடைபிடித்தால் நீ துளிர்க்க ஆரம்பிச்சிருவ. ஹல்லேலூயா. ஆமா, எப்படி எல்லாம் துளிக்க முடியும் தெரியுமா? முதலாவது காரியம் ஏசாயா 58:6 படிங்க பார்க்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது. ஹல்லேலூயா. ஐயா, அக்கிரமத்தின் கட்டுனா என்னங்க சொல்லுங்க? அக்கிரமத்தின் கட்டு அதாவது ஒருத்தர் பாவத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவத்துல தொடர்ந்து பாவத்திற்கு மேல பாவம் செய்துட்டே இருக்காங்க. நீங்க அதை பாக்குறீங்க, உங்களுக்கு அது தெரியுது. எனக்கு என்னப்பா அப்படின்னு நீ போனேன்னா 2026 துளிர்க்க மாட்டேன். ஆனா உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சிருச்சு ஒருத்தர் பாவம் பண்றாங்கன்னா நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த பாவத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர்றதற்கான முயற்சிகளை நீ என்ன பண்ணணும்? எடுக்கணும். ஐயா, நீ செய்யறது பாவம், நீ அதுல இருந்து வெளியில வா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை அடிக்க போறார். கர்த்தருடைய கோபம் நம்மை பற்றி எரியும். போதும், இதுவரை நீ பாவத்துல விழுந்து கிடந்தது, நான் உனக்காக ஜெபத்துல ஹெல்ப் பண்றேன், நீ எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து என்ன பண்ணன மேல வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தின் கட்டுகளிலே இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பாவத்தின் கட்டுல இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனையில அந்த பாவத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கட்டப்பட்டு இருக்காங்க. இப்போ உங்களை நல்ல பெரிய கயிறு வச்சு கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அவுக்க முடியுமா? முடியுமா? முடியாது இல்ல. ஏன் உங்களால செயல்பட முடியல, ட்ரை பண்ணாலும் முடியாது. அப்ப யாரோ ஒருத்தருடைய உதவி தேவை. எதுக்கு? கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் உதவி இருந்தாதான், நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் அந்த கட்டுல இருந்து வெளியில வர முடியும். அப்படிதானே? அப்படின்னு இருந்தா பாவத்துல இருக்கிறவனும் அப்படிதான் கட்டப்பட்டு இருப்பான். அதுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரக்க நீ என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஹல்லேலூயா. புரியுதா? அந்த பாவத்தின் கட்டுல கயிறுல கட்டி இருக்காங்க, அவனால மேல வர முடியல. அவன் ட்ரை பண்ணி சோர்ந்து போயிட்டான். அவனுக்கு நீ என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணு. அந்த பாவத்தின் கட்டுல இருந்து அவனை கட்டவிழ்க்க உதவி செய். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட தண்ணி அடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் தண்ணி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா, நான் இந்த தப்பு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைமிங் ஆன உடனே எனக்கு என்ன ஆயிருது? ஞாபகம் வந்துருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணு. என்ன சொல்றேன்? அந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணுங்க. உங்க கொஞ்ச நேரம் மைண்ட டைவர்ட் பண்ணிட்டா நீங்க மறந்துடுவீங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய காரியம் அடிக்ட் ஆனவங்களுக்கு நான் அதை தான் சொல்லி கொடுப்பேன். நீ ஏதாவது ஒரு பாட்டு கேளுன்னா அவன் மைண்ட் அங்க போகாது, அவனால செயல்பட முடியல. நீ எனக்கு கால் பண்ணு. அவன் கால் பண்ணுவாங்க, நான் பேசிட்டு இருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து என்னப்பா பண்ண? வேலைக்கு போனியா? வேலை ஸ்தலத்துல என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு அப்படியே ஒரு half an hour, ஒரு 20 minutes பேசிட்டேனா அப்படியே அவங்களுடைய இறுதி அப்படியே டவுன் ஆகிறது எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்வேன், இப்ப நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா? ஆமாங்க பாஸ்டர்மா. அப்படியே அந்த டென்ஷன் எல்லாம் இறங்கிருச்சு, தண்ணி அடிக்கிற மைண்ட் போயிருச்சு. குட். ஜெபம் பண்ணி நீங்க போய் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விட்டுருவேன். ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் 10 நாள் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 11வது நாள் அவங்களே கட்டு இல்லாம போயிருவாங்க. ஹல்லேலூயா. அந்த கட்டை கொஞ்சம் கொஞ்சமா அவிர்க்க நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஹல்லேலூயா. பாவத்தின் கட்டுகளில இருக்கிறவங்களை நீ என்ன பண்ணு? கட்டுகளை அவிழ்க்க ஆரம்பி. ஹல்லேலூயா. அப்படி அவிழ்க்க ஆரம்பிக்கிற பிள்ளையா இருந்தீனா கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து நீ கட்ட
கட்ட அவுத்து விட்டான் பாத்தீங்களா, அவன் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்து சொல்லுகிறார், உன் சுக வாழ்வை சீக்கிரம் தெளித்திருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யலாமா இல்லையா? இரண்டாவது காரியம் பாருங்க, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். நுகத்தடினா என்னங்க? நுகத்தடினா என்ன? நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு மீனிங் தெரியாது, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நுகத்தடினா என்ன? ரெண்டு மாட்டையும் ஒன்றாக இணைக்கிறதால அந்த ஒரு கட்டதான் என்னங்க சொல்லுங்க, நுகத்தடி இல்லையா? அந்த நுகத்தடியை நெகிழ்கிறதும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டு மாடை எதுல கொண்டு போய் இணைக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு மாடை ஒன்னா இணைக்கிறாங்கன்னா எதை குறிக்கிறது? கணவன் மனைவி பிரச்சனை. அல்லேலூயா. இது கொஞ்சம் எனக்கு தடுமாற்றமா இருந்து ஏசப்பாட்ட கேட்டு, ஏசப்பா எனக்கு இது ஒரு மீனிங் தெரியல. அப்ப எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, கணவனும் மனைவியும் எதுல இணைக்கப்படுகிறது? திருமண பந்தத்தில இணைக்கப்படுகிறது. இப்ப கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அவங்களுக்குள்ள பெரிய ஒரு போராட்டம், ஒரு கசப்பு. நீங்க போய் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தணுமா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க இல்லையா? போன வாரம் சொன்ன மாதிரி. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பை என்ன பண்ணணும்? போக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய ஒரு தம்பி இருக்கான், சொல்வான், அம்மா இன்னைக்கு நான் இந்த இப்படி ஒரு நல்ல வீடு, ஒரு மனைவி, நல்ல மனைவியோட நான் இப்படி சந்தோஷமா இருக்கேன்னா நீங்க தான் காரணம்பா. ஏன் சாமி அப்படி சொல்ற அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பிள்ளைகளுக்கு பயங்கர பிரச்சனை, பிரிந்தே போயிருங்கிற ஒரு நிலை. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நைட்டு 11 மணி ஆனாலும் பிள்ளை ஓடி வருவான், அம்மா எனக்கு டென்ஷன், இவ்வளோ பிரச்சனை. நைட்டு 1 மணிக்கு பிள்ளை போன் பண்ணுவா, அம்மா இவர் இப்படி பண்றாரு, எனக்கு யார்கிட்டையும் சொல்ல தெரியல. உங்களோட ஞாபகம் தான் வருது. 1 மணி, 12 மணி, 3 மணி, 5 மணின்னு நேரம் காலம் பார்க்காம அந்த பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம். கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அவர்களுடைய நுகத்தடியின் நெருக்கத்தை, பிணையல்களை என்ன பண்ணாரு? நெகிழ வைத்தார். இன்றைக்கு அந்த குழந்தைங்க சந்தோஷமா வாழுது. அல்லேலூயா. சொல்றாங்க, இன்னைக்கு நாங்க இப்படி இருக்க காரணம் நீங்க மட்டும் அப்ப இல்லன்னா, அப்ப கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வாரா? துளிர்க்க செய்ய மாட்டார் கண்டிப்பாக. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எனக்கு நான் மாத்திரம் இல்ல, நீங்களும் அதுதான். உங்க நாலேஜுக்கு ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருதா, அவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவ ஆலோசனை கொடுக்கணும். உங்களால கொடுக்க முடியலையா, என்கிட்ட அனுப்புங்க. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி பிரியாம நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன ஆவீங்க? அடுத்த வருஷத்துல என்ன ஆயிருவீங்க? சத்தமா சொல்லுங்க, துளிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. துளிர்த்துட்டீங்க இல்லையா? இப்ப முதல்ல என்ன செய்யணும்னு சொன்ன, கட்டுகளை, என்ன கட்டுல இருக்கிறவன, பாவத்தையும் அக்கிரம கட்டுல இருக்கிறவனை நீ என்ன பண்ணணும்? கவிழ்த்து விடணும். 2, நுகத்தடியின் பிணையல்களில் இருக்கிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கணும். சரியா? 3வது காரியம் பாருங்க, நெருக்கப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. அது என்னங்க நெருக்கம்னா? என்ன நெருக்கம்னா? என்னப்பா? பிரச்சனைகள், மன அழுத்தம் இல்லையா? ஒரு சிலர் பயங்கர டிப்ரெஷனா இருப்பாங்க, எங்க போனாலும் அவங்களுடைய மன ஆறுதலே அடையாது. ஆனா சொல்லுவாங்க, நீங்க பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க உங்களால ஆறுதல் கொடுக்க முடியுமா? ஆறுதல் கொடுங்க. ஆனா அது ஆபத்துல போய் முடியக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறதா வேற மாதிரி போயிருது. ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் பேசுறோம், ஒரு ஆறுதலா தான் பேசுறோம். ஆனா என்ன ஆயிருச்சுங்க? பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி போறத இந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஆவியிலே நீங்கள் என்ன பண்ணணும்? அனல் உள்ளவர்களா எப்பொழுது இருக்கணும். அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆறுதலை கொடுக்கணும். அவர்கள் மன ரீதியான பிரச்சனையில இருக்காங்களா, மன அழுத்தத்துல இருக்காங்களா, பண பிரச்சனையில இருக்காங்களா, அல்லது குடும்ப பிரச்சனையில இருக்காங்களா, உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சிருச்சா? அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆறுதலை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடுமையான துன்பத்துல இருக்காங்க, பிரச்சனையில, உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி நீ ஹெல்ப் பண்ணினா நீங்கள் துளிர்த்து கனி கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. மத்தபடி நீ என்ன பிரயாசம், 1000 ஸ்தோத்திர பலி சொன்னா துளிர்ப்ப நீங்க இருக்கா வேதத்துல? இல்ல.
இல்லையா? 1000 ஸ்தோத்திர பலி நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் போ. எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ போ, அங்கெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? கோயம்புத்தூர் பட்டணத்துல ஜீசஸ் கால்ஸ்ல என்ன இதுக்கு பிரேயர் கூப்பிட்டுருந்தாங்க, பிரசங்கத்துக்கு. ஒரு 150 பேர், நல்ல கூட்டம். எல்லாம் முடிச்சது, தனித்தனியா ஜெபம் பண்றாங்க. ஒரு தாயார் வராங்க, என் வாழ்க்கையில பயங்கர போராட்டம், பிரச்சனை தீரல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன ஜெபிக்கிறீங்களா? ஓ ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொன்னார், அந்த அம்மா எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கேளு. அப்ப அவங்க கிட்ட எப்படி ஜெபிக்கிறீங்க? திங்கட்கிழமை கணபதியில ஒரு சர்ச்சுக்கு மீட்டிங், அங்க போயிருவேன். குட். செவ்வாய்க்கிழமை இந்த இடத்துல நடக்குது, அங்கே போவேன். புதன்கிழமை இந்த கூட்டத்துக்கு போவேன். வியாழக்கிழமை அந்த கூட்டத்துக்கு போவேன். வெள்ளிக்கிழமை அங்க போவேன். சனிக்கிழமை அங்க போவேன். ஞாயிற்றுக்கிழமை அங்க போவேன். 7 நாள் 7 இடத்துக்கு போறேன். நல்லது. உன் வீட்டுல எப்ப ஜெபம் பண்ண? வீட்டுல எல்லாம் ஜெபம் பண்றது இல்ல, பீடதான். அல்லேலூயா. ஊர் முழுவதும் போய் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. நீ குடியிருக்கிற வீடு, நீங்கள் குடியிருக்கிற வீட்டுல ஜெபிக்கலினா ஆவியானவர் எப்படி வருவார்? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து நீங்கள் அவர்களை நடத்தணும். புரியுதா? அப்போ இப்படியெல்லாம் நீ போறதுனால உன் வாழ்க்கை துளிர்க்கவே துளிர்க்காது. முதலாவது என்ன சொன்ன? பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? கட்டவிழ்க்கணும். 2வது, நுகத்தடியின் பிணையல்களில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கணும். 3வது, நெருக்கப்படுகிறவர்களுக்கு நீ உதவி செய்யணும், விடுதலையாக்கணும். அடுத்தது 7வது வசனம் பாருங்க. போதும். என்ன பண்ணணும்? பசி உள்ளவனுக்கு யாருடைய ஆகாரத்தை? எதுக்கு எண்ணெய் சேர்த்துறீங்க? நீங்க உங்க ஆகாரத்தை கொடு. இப்படிதான் ஒரு வீட்டுல நடந்தது. ஒரு சத்தியத்தை கேட்டு ஒரு ஆளு வீட்டுல அந்த அம்மா நல்லா சமைச்சு வச்சுட்டு குழுவுக்கு போயிட்டு வந்துச்சான். வந்து பார்த்தா சாப்பாடு இல்ல. அவங்க சொன்னாங்க, எங்க சாப்பாடு காணோம். இன்றைக்கு பாஸ்டர் பேசினார், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுன்னு. இந்த ஆள் வயிறு நம்ம தின்ட்டான். இவர் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பொண்டாட்டியோட சோத்து எடுத்து என்ன பண்ணிட்டாரு? வந்த யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு போட்டார். அப்படி இல்ல, நீ உன்னோட பங்குல கொடு. யார் பங்குல? ஆமா, பசி உள்ளவனுக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிளியரா புரிஞ்சுக்கோ. யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? கொளுத்து போனவனுக்கு. ஐயா கிறிஸ்துமஸ் வருதுங்க, யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்? என் சொந்தக்காரன், அவன் சாப்பாடு இல்லாம கிடக்குறானா? சாப்பாடு இல்லாத சொந்தக்காரனை கூப்பிடு, தப்பு இல்ல. ஆனா அவனே நல்ல வசதி வாய்ப்போட இருப்பான், அவனை கூப்பிடுறது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வாங்க, நல்லது, தப்பு சொல்லல. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? நீங்க உங்க வீட்டுல கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி, நியூ இயருக்கு அவங்க வீட்டுல பிரியாணி. கேட்டா நான் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் பட்டார்னு தலையில போடுவாரு. யார் யா பசியோட இருந்தா? உன் அக்கா தங்கச்சி பசியோட இருந்தாங்களா? அது இல்ல. யார் பசியோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஆகாரம் கொடு. யாருடைய ஆகாரத்தை சொல்லுங்க. அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன பண்றோம்? வருகிறவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறோம்? சாப்பாடு கொடுக்கிறோம். ஏன்? அதுல யாரோ ஒரு ஏழை, உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. நான் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நாங்களே ரொம்ப வறுமையில இருப்போம், பயங்கரமான வறுமையா இருக்குங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2009வது வருஷம் ஒரு வருகிற அத்தனை பேர் ஏழை, ஒரு 100 ரூபாய் காசு போட முடியாதுங்க. ஆனா அவங்களுக்கு நானே துணி எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப வீட்டுல இருந்த ஒரு கம்மலை கொண்டு போய் வித்து 15 பேரு என்னுடைய சபையில இருக்காங்க. 5 செட்டு வேஷ்டி ஷர்ட்டு, 3 பேண்ட் ஷர்ட். வாலிப பிள்ளைங்க, குழந்தைங்க. அவங்க அப்பா கொஞ்சம் மனநிலை பாதிச்ச 3 பிள்ளைகளை நம்ம தான் படிக்க வச்சோம், எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஆனா அப்ப நாங்களும் இது கிடையாது, ரொம்ப ரொம்ப ஏழ்மை. அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எடுத்து ஒரு 80 வயதுல பாக்கியம் அப்படின்னு, தனபாக்கியம்னு ஒரு பாட்டி, அவங்க ஹிந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அவங்கள ஒதுக்கிட்டாங்க. இயேசுசாமி ஏற்றுக்கொண்டதுனால 80 வயது கூடு போட்டிருப்பாங்க, தள்ளாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு கொண்டு எப்பவுமே எப்படி எடுப்பேன்னா, நான் கிறிஸ்துமஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவேனோ அது மாதிரி தான் எடுத்துருவேன்.
நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு நம்ம ஒரு 3,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு அவங்களுக்கு 100 ரூபாய் புடவை எடுத்து கொடுக்காது, அது கொடுக்காம ஏறு. அப்ப அந்த கரை வச்ச மாதிரி என்ன பண்ண எடுத்தாச்சு, போய் உற்பத்தி பண்ற இடத்துல போய் கம்மி விலைக்கு நல்ல புடவை எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து யாருக்கு எந்த கலர் அழகா இருக்கும்னு சூஸ் பண்ணி, ரொம்ப ஏழை ஜாக்கெட் கூட தைக்க முடியாதவங்க அவங்க எல்லாம் ஜாக்கெட்டுக்கு தைக்கிறதுக்கு காசு கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல கொடுக்குறேன். அந்த 80 வயது பாட்டி என்ன பண்ண நடந்த காரியம் சொல்றேன். அந்த அந்த சாரிய வாங்கிட்டு குச்சியை ஊடிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கேன். ஒரு ஆச்சுங்க பாட்டி அந்த வீதியில போய் எல்லார்கிட்டையும் 80 வயசுக்காரங்க என்னை சொல்றாங்க, எங்க அம்மா எடுத்து கொடுத்திருக்காங்க, எங்க அம்மா எடுத்து கொடுத்திருக்காங்க, எங்க அம்மா அப்படின்னு வந்து என்ன கட்டி பிடிச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க, அம்மா என் கல்யாணத்துல இந்த மாதிரி புடவை கட்டினேன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு புடவை நான் கட்டினதே இல்ல. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் ஏழைகளுக்கு நீங்க கொடுத்து அந்த சந்தோஷத்தை பெறுகிறாங்க பத்தியா, அதுலதான் ஒரு பெரிய சந்தோஷம். அதை நீங்க அனுபவிச்சாதான் தெரியும், சொன்னா தெரியாது. நான் அதை ஃபீல் பண்ணி இருக்கேன். ஆனா அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் 250-300 பேர் நம்ம சபையில எல்லாரும் புது ட்ரெஸ், அத்தனை பேரும் நாங்க வாங்கி கொடுத்த அத்தனை ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க. அதுல எங்க பெரியக்காவும் என்னுடைய பிலீவர். ஆனா அந்த நாள்ல நான் மாத்திரம் பழைய புடவை. ஏன்னா எனக்கு காசு இல்லை. ஆனா எனக்கு அது ஒரு ஃபீலாவே தெரியல. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணி இருக்காங்க, புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளவு ஹாப்பி. எங்க அக்கா வந்து சொல்றாங்க, ஏற்கனவே எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு எடுத்தியே, அதுல ஒரு சாரியாவது உனக்கு எடுத்திருக்கலாம்ல, நீ பழசு எல்லாரும் புதுசு கட்டி நீ பழசுல கட்டி இருக்கேன். நான் சொன்ன, அக்கா நான் கட்டுறதை விட நான் கட்டுற சாரியோட காசு ரொம்ப வறுமை. அப்போ ரொம்ப வறுமை. நான் கட்டுற சாரியோட காசை வச்சுதான் ஜாக்கெட் தைக்க முடியாதவர்களுக்கு நான் என்ன பண்ணேன், காசு கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாம் போட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆகாரத்தை என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கணும். சில பேருனால பிரியாணியே செய்ய முடியாதுங்க. நம்ம சபையில எப்பொழுதுமே நம்ம நல்ல ஒரு பிரியாணி போடுவோம், சாப்பிட்டுருவாங்க. காலையில அந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம், காலையில நல்ல ஒரு 500-600 இட்லி வாங்கி நல்ல ஒரு சிக்கன் குழம்பு வச்சு காலையிலேயே நேரமா சர்வீஸ் முடிச்சு போட்டாச்சு. அப்போ ஒரு அந்த 3 குழந்தையினுடைய தாய் வந்து போறாங்க. ஆவியானவர் சொல்றாரு, எப்பவுமே அவங்க சொல்லுவாங்க, அக்கா உங்களுக்கு நாங்க ஒரு நாள் கூட சாப்பாடு கொடுத்ததில்ல, ஆனா அன்னைக்கு பண்டிகை எல்லாரும் பிரியாணி கண்டிப்பா வீட்டுல செய்வாங்க. அப்ப அந்த சகோதரிய கூப்பிட்டு, சிஸ்டர் இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிட போறோம், இன்னைக்கு உங்க வீட்டுலதான். ஐயோ அக்கா அப்படிங்களா? ஆமா. அவங்களுக்கு கையில கறி எடுக்கிறதுக்கு பிரியாணி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்து குடும்பமா நாங்க உட்கார்ந்து அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து என்ன பண்ணோம், அந்த வருஷம் பண்டிகை கொண்டாடணும். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் அனுபவிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு பண்டிகை நம்ம ஒரு பிரியாணி செஞ்சோம், புது ட்ரெஸ் போட்டோம், அது இல்லையா வாழ்க்கை. உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா, திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், புடவை வாங்கி கொடுத்து ஆகாரம் கொடுத்து, அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுக்காக தான் நம்ம சபையில என்ன பண்றோம், இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு இந்த நாளிலே போதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த சத்தியம் சொன்னாருன்னா, இதை பார்த்தாவது இனியாவது அவங்க மனம் திருந்தி வரக்கூடிய நாட்களிலே ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடணுங்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றார். ஹல்லேலூயா. அதன் பிறகு என்ன செய்யணுமா, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, அடுத்தது துரத்துண்ட சிறுமையானவர்களை எங்க சேர்த்துக் கொள்ளணுமா. ஐயோ எங்க யாருன்னே தெரியாது, எப்படி சேர்த்துறது இல்ல, சேர்க்கணும். கர்த்தர் சொல்லி இருக்காருல்ல. போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல அப்படிதான் நடந்தது. நான் வெளியில ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு 9:45-10 மணி வீட்டுக்கு வர, வீட்டுல கீழே ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க, ஒரு அம்மா வந்தாங்க வீட்டு வேலைக்கு, யாருன்னே தெரியாதாமா, இந்த ஊர் தெரியாதாமா, வந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்த்தாங்க, நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு அனுப்பிட்டேன். எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு பையோட வந்தாங்க.
எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம். நம்பர் வாங்கி வச்சிருக்கீங்களா? நம்பர் வாங்கினோன்னா உங்களுக்கு போன் பண்ணேன். அம்மா ஸ்தோத்திரங்கம்மா, என் பிள்ளைங்கெல்லாம் துரத்திட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியாம நான் ஈரோடு வந்தேன். ஆனா ஈரோட்லயும் எனக்கு எங்கேயும் கிடைக்கல, அவங்களுக்காக வெயிட் பண்ணேன். ஆனா நீங்க வரக்கு லேட் ஆகும், நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? எங்க போகணும்னே தெரியல, தாராபுரம் பஸ் ஏறி உட்கார்ந்துருக்கேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சரி நீங்க பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில வந்துருச்சு, நாங்க நேரா காளமாடி சாலையில இறங்கிருங்க, நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு போய் கூட்டிட்டு வந்து அவங்கள பேசி அவங்க பிள்ளைகளை வர சொல்லி 2 நாள் என் வீட்டுல வச்சு சமாதானம் பண்ணி அனுப்புனேன். ஹல்லேலூயா. ஒரு சமயம் அந்த இரவு நேரத்துல எங்க போகணும்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெண் தனியா படுக்க முடியுமா? பாதுகாப்பு இல்ல. அருமையான தெய்வ பிள்ளையே, அவங்க திருடிடுவாங்க. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பிதான் நான் இவங்களை விட போறேன்னு சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மளுடைய சபையில நடந்த ஒரு காரியம், என்னுடைய மகனும் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வேலை நிமித்தமா. ஒரு நாள் அப்பதான் 10:30 மணிக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். ஒரு 11 மணிக்கு மேல இருக்கும், காலிங் பெல் அமுத்துற சவுண்டு. போய் பார்த்தா நம்மளுடைய விசுவாச பிள்ளை நைட்டியோட நிக்கிறா, அவளுடைய 7 வயது மகனோட. அப்போ கூட்டிட்டு வந்தவர் சொன்னாரு, வீட்டுல பிரச்சனைங்க, இங்க வந்து டிராப் பண்ண சொன்னாங்க, டிராப் பண்றேன். எத்தனை மணிக்கு? 11:30. சரி வாமான்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. என்னாச்சுன்னா, எங்க வீட்டுக்கார் ரொம்ப அடிச்சிட்டாரு அப்படின்னு. என்னுடைய வீட்டுல ஒயிட் கலர் டைல்ஸ். அவளை உட்கார்ந்து நான் டைனிங் ஹால்ல பேசிட்டு இருக்கிறேன். கீழே பார்த்தா சொட்டு சொட்டுன்னு ஃபுல்லா பிளட் ஊத்துது, ரத்தம் கொட்டுது. என்னன்னு பார்த்தா மண்டை உடைஞ்சு ரத்தம் ஃபுல்லா தலையில போயிருக்கு. அவளுக்கு தெரியல. எனக்கு ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அச்சோ என்னாச்சுடி, ரத்தம் இப்படி வருது, தலையெல்லாம் நினைஞ்சிருக்கு, தெரியல. வேற ஒரு நைட்டிய மாத்திட்டு, நைட்டி 11:45 நடக்குது. அவளை கூட்டிட்டு என்னுடைய வண்டியில உட்கார வச்சுட்டு மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஷால் எடுத்து என்னையும் அவளை இடுப்புல கட்டிட்டு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போன, பிரைவேட்ல எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நேர ஜிஹெச் போய் நைட்டு 12 மணிக்கு ஸ்டிச் பண்ணி அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க கேஸ் கொடுக்கணும். நாங்க சொன்னோம் காலையில வந்து கேஸ் கொடுக்கறோம், இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து தனி அறையில படுக்க வச்சு 2 நாள் வச்சு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அவங்க கணவரை வந்ததுக்கு அவங்க பேரண்ட்டை வர சொல்லி அதுக்கப்புறம் அவங்களை அனுப்பணும். ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரி யாராவது ஒருவருங்க ஏதோ ஒரு பிரச்சனையில உங்ககிட்ட ஒரு உதவின்னு கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், என்னுடைய ஊழியத்துல பாதையில கடந்து வந்ததை சொல்லுகிறேன். பவானி பட்டணத்துல ஒரு முறை 2012 வருடம் நம்மளுடைய விசுவாசி ஒருத்தர் ஊருக்கு போறக்காக பஸ் ஸ்டாண்டு போயிருக்காங்க. மாலை 7 மணி. ஒரு சிறு குழந்தையோட ஒரு பெண் 25 வயது தான், அவள் பாலத்தின் மேல நடந்து போயிட்டு இருக்கா. திடீரென்று சொல்லி குழந்தையும் தூக்கி வீசிட்டு தானும் அந்த ஆத்துல விழுந்துட்டா. பின்னாடி போன ஒரு வாலிபன் எட்டி குதித்து அந்த பிள்ளையும் அந்த குழந்தை கொண்டாந்து காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி உட்கார வச்சா பேசவே மாட்டேங்கிறா, ஃபுல்லா நினைச்சிருக்கு 2 பேரும். எங்க எதுவுமே பேசல. அங்க போன நம்ம விசுவாசிகளுக்கு இந்த சத்தியம் தான் எப்பவுமே சொல்லி தருவேன். அவங்க போய் பேசி எப்படியோ பிரைன் வாஷ் பண்ணி ஒரு ஆட்டோ வச்சு நம்ம சர்ச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எத்தனை மணிக்கு நடக்குது? நைட் 8 மணி. வந்தோன்னா அந்த பிள்ளைக்கு முதல்ல உடைகளை மாற்ற உடைகளை எல்லாம் கொடுத்து, குழந்தைய பால் வாங்கி குழந்தைக்கு கொடுத்து, அந்த பிள்ளைக்கு சாப்பாடை கொடுத்து வாயே திறக்க மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் பேசுறேன். ஏமா நீ யாரு, என்ன, ஏன் ஆத்துல குதிச்ச? ஒரு நிமிஷம் இல்லைன்னா நீயும் குழந்தை செத்திருப்பீங்களே, மறித்திருப்பீங்க அப்படின்னு வாயே திறக்கல. அதன் பிறகு அவ என் மேல நம்பிக்கை வந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறா. பிள்ளை எங்கோ தூரத்துல இருக்கா. தாய் தகப்பன் பார்த்து திருமணம் பண்ணது, கணவர் கொடுமை தாங்கல. பேரண்ட் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொன்னாங்க. என்னால தாங்க முடியல, வந்து குதிச்சிட்டேன். நைட்டு ஒரு 12:30 ஆயிருச்சு. அவட்ட சொன்னேன், பரவாயில்ல உன் கணவருக்கு சொல்ல வேண்டாம், பாவம் இல்லம்மா உன்னுடைய தாய், அவங்க விதவைன்னு சொல்றல்ல, எவ்வளோ கலங்கி இருப்பாங்க, நீ ஒரு பிள்ளைங்கிற, அவங்க போன் நம்பர் மட்டும் கொடு, நீ உயிரோடு இருக்கன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், வேற எதுவும் வேண்டாம், நீ இங்கேயே இரு. அதன் மேல அவன் நம்பிக்கை வந்த பிறகு போன் நம்பர் 12:30 மணிக்கு கொடுக்கறா. அந்த தாயாருக்கு அடிச்ச உடனே எடுக்கிறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. அம்மா சாமி அங்கேயே வச்சிருமா,
காப்பாத்திட்டீங்களா, நாங்க வந்துடுறோம்மா. காலையில 4 மணி வரைக்கும் தூங்கல, ஏதாவது செஞ்சுக்குவாளோன்னு அவ கூடயே இருக்கோம். 4 மணிக்கு 2 கார் நிறைய அவங்க உறவுக்காரங்க வந்து சமாதானம் பண்ணி அனுப்பினோம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, நீ ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறது இல்ல, உன்னுடைய கிரியைகளிலே கிறிஸ்துவை வெளிப்பாடு செய். ஹல்லேலூயா. அவங்க வந்தவங்க ஒரு கிறிஸ்துவன் அல்ல, ஒரு புறமார்க்கத்தான். ஆனா என்ன தெரியுமா சொன்னா, அம்மா ஒரு கிறிஸ்டியன்காரங்களா இருக்கிறதுனால இந்த இரவு ஃபுல்லா என் குழந்தையும் பேத்தியும் பார்த்துக்கிட்டீங்க, பால் கொடுத்துருக்கீங்க, ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, தூங்காம எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை பாதுகாப்பா என் குழந்தையும் பேர குழந்தையும் அனுப்பினீங்க. இது ஒரு கிறிஸ்துவன் தான் செய்வான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஐயா, நீ செய்யல, யார் செஞ்சிருக்கா? கிறிஸ்து. நமக்குள்ள கிறிஸ்து ஆவி இருந்தா நீ அப்படிதான் செய்வ. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவாரா? துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, அவங்க தெரியாது ஏதாவது எடுத்துட்டு போயிருவாங்களா? கர்த்தர் 10 மடங்கு அவனுக்கு தருவார், கவலைப்படாத. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சினா கர்த்தர் உன் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். அடுத்தது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் என்ன கொடு? ஏழைகளுக்கு நீ என்ன பண்ணுன? வஸ்திரம் கொடுக்கணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பட்ஜெட் போடுறியா? போடுறதுக்கு முன்னாடி உனக்கு 1000 ரூபாய் புடவைன்னா ஒரு 500 ரூபாய் 700 ரூபாய் புடவை எடு. ஒரு நல்ல ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு புடவை எடுத்து கொடு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது? ஒழிக்காமல் உதவி செய். யாரு? உன் சொந்தக்காரன் சொன்னாரா? ஐயா, அவ யாரா வேணா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். மாம்சமா இருக்கானா? ஆனா உன்ன மாதிரி சதையும் எலும்பும் உள்ள மனுஷனா இருக்கானா? அவனுக்கு நீ உதவி செய். ஹல்லேலூயா. நேத்து மழை வந்துட்டே இருந்துச்சு இல்லையா? ஒரு மதியம் போல நான் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த வெளி ஹால்ல உட்காந்து பைபிள் ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், ஆராதிச்சுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல ஒரு அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டே இருக்காங்க ரோட்ல. நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிற சகோதரி அனுப்பி என்னன்னு விசாரித்தா அவங்க சொல்றாங்க, எனக்கு இருந்த புடவைங்க 2மே நனைஞ்சு போச்சு, குளிருது, எனக்கு ஏதாவது ஒரு புடவை, பழைய புடவை கொடுங்க. நம்ம வீட்டுல எவ்வளவு பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம்ல இல்ல? உடனே என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா 10 பேர் வந்தீங்கனாலும் உங்களுக்கு புடவை இருக்கு. இல்லையா? ஏன்னா என் வீட்டுல எப்பொழுதுமே கட்டப்பையில ஆண்களுடைய தனியா பத்தாத துணி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன். எங்க போனாலும் அதெல்லாம் பழைய துணி வாங்குறதுல நான் மகா கிங். எல்லாரும் எங்க வீட்டுல எங்க அக்காலாம் சொல்லுவாங்க, எல்லாம் பழைய துணி வாங்கி உனக்கு தர்தரம் பிடிக்கும். ஒன்னும் பிடிக்காதுக்கா, 10 ஏழைகளுக்கு கொடுக்கற சந்தோஷம். என் வீட்டுல எப்போ பழைய துணி வாங்கி வச்சிருப்பேன். ஒரு கட்டப்பை நிறைய புடவை, அதுல ஒரு 2 புடவை எடுத்து கவர்ல போட்டு அந்த தாயாருக்கு கொடுத்தா, அதுல ஒரு நல்ல பட்டு புடவை, திக்கான புடவை மாதிரி. உங்க அதை பார்த்து வாழ்க்கையில அந்த அம்மா கட்டி இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா குளிர் தாங்குற மாதிரி 2 புடவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. ஐயா, வாழ்க்கையில நம்ம எதையுமே கொண்டு போறது இல்லடா, எல்லாமே மாயை இல்லையா? இந்த நிமிஷம், இந்த செகண்ட் தான் உண்மை இல்லையா? இந்த செகண்ட் இப்ப நான் பேசுறது ஒண்ணுதான் உண்மை, அடுத்த செகண்ட் என்னன்னு தெரியாது இல்லையா? ஆனா வாழ்ந்து பண்ணும் ஒரு நிம்மதியா ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை நம்ம வாழணும்பா. ஏனோ தானா வாழக்கூடாது. அப்போ உனக்குள்ள இல்ல, அவங்க வேற கம்யூனிட்டி ஏன் பாக்குற? அவன் உனக்கு ஒரு மனுஷனா பாரு, ஜாதி பார்க்காத, கலர் பார்க்காத. போன வாரத்துல ஒரு வீட்டுல பிரேயருக்கு போயிருக்கிறப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னாரு, ஏழையை பார்த்து பரியாசம் பண்ணுகிறவன் அந்த ஏழையை பார்த்து பண்ணலையா, அந்த ஏழையை உண்டாக்கினவரை பார்த்து பரியாசம் பண்றியான். அல்லேலூயா. ஐயா, நல்லா இருக்காங்க, கை கால் நல்லா இருக்கு, ஐயான்னு கையேந்தி பிச்சை கேட்கிறான் இல்லையா? அதுக்கு நீ உதவி செய். நம்ம போய் கேட்டுருவோமா? நீ நானும் கேட்போமா? எவ்வளவு கஷ்டம்னாலும் போய் அடுத்தவங்க கிட்ட ரோட்ல கேப்பியா? அப்படி வச்சிருக்காருன்னா நீ அவங்களை அவமானப்படுத்தினா யார் அவமானப்படுத்துறியா? அவரை உண்டாக்கினவரை அவமானப்படுத்துகிற. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளையே, நீ இந்த 7 காரியம் சொல்லி கொடுத்த. என்னென்ன காரியம்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழச் செய்கிறதும், நெருக்கப்படுகிறவர்களுக்கு நீ விடுதலையாக்குவதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்டவனை சேர்த்துக் கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பதும்,
மாம்சமான யாவருக்கும் உன்னை ஒழிக்காமல் இந்த 7 காரியம் நீ செய்தீனா உன் வாழ்க்கையை துளிர்க்கிறதை எப்பேற்பட்ட கொம்பனாலையும் அதை அசைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த 7 காரியம் நீங்க பிள்ளையா இருந்தா உங்க சுகவாழ்வு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26வது வருஷம் துளிக்கணும்னா நீ இந்த காரியத்தை எல்லாம் வரக்கூடிய மாதங்களிலே கடைபிடிக்க வேண்டும். அந்த ஃபார்முலாவுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி உண்டியல் காணிக்கைய கொண்டு வாங்க, ஏழைகளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க அப்படிங்கிறது. சரியா? அப்ப நீங்க துணி எடுக்கிறப்ப ஒரு ஏழைக்காவது நீங்க எடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னு தெரியலையா? கொண்டு வாங்க. எங்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வருஷம் பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத 15 பேருக்கு நம்ம என்ன பண்றோம்? 15 குடும்பங்களுக்கு நம்ம துணி எடுத்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க இந்த 7 காரியத்தின்படி நடந்தா உங்க வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியுமா? 8வது வசனம். ஆமா, எப்பொழுது? ஐயா, இந்த 7 காரியத்தின்படி நீ நடந்தா அப்பொழுது, இந்த 7 காரியத்தின்படி நடந்தா, இதெல்லாம் நீ செஞ்சீனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? துளிர்க்கும். படிங்க. அப்பொழுது என்னப்பா? ஆமா, என்னது? விடியற்கால. பார்த்திருக்கீங்களா? விடியற்கால வெளிப்புனா எத்தனை மணிக்கு? ஒரு 6 மணிக்கு. 6 மணிக்கு எப்படி இருக்கும்? அதாவது நல்ல சூரியனும் வரல, இருட்டும் இல்ல, இல்லையா? 5 மணி, அதாவது 4 மணிக்கு இருக்கிற இருள் 6 மணிக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்? ஒரு தெளிவா இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க இந்த 7 காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதுவரையும் வழியே தெரியாம இருந்திருக்குன்னா வழி தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கண்ணிலேயே நீ பார்க்கலையா? ஆசீர்வாதம் பாப்ப. சுகமே இல்லாம நான் எழுந்திருக்கிறப்பவே முடியாம இருந்தேன், ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்கறியா? இதுதான் விடியற்கால விழிப்பு. அப்போ விடிய ஆரம்பிச்சிருச்சுன்னா 6 மணி வந்துருச்சுன்னா சூரியன் மத்தியானம் 12 மணி வருமா? வராதா? வரும். வாழ்க்கையில இதுதான் விடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய ஆசீர்வாதம் என்ன ஆகும்? துளிர்க்கும். உன்னுடைய சுகவாழ்வு துளிர்த்துருச்சு. ஹல்லேலூயா. ஐயா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வசனம் தியானிச்ச பிறகு அடுத்த இந்த டிசம்பர் மாசம் நம்ம ஒரு 4 வீலர் வாங்கணும்னு ஒரு டிசைட் பண்ணோம். திடீர்னு எனக்கு ஒருவர் போன் பண்ணி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய காருக்குண்டான டியூவை அதே உங்களுக்கு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. நான் யோசிச்சேன், இதுதான் விடியற்கால வெளுப்போ? காருக்கு டியூ கட்டணும் 10,000 ரூபான்னு நினைச்சா அந்த 10,000 ரூபாய் வருமானத்திற்குண்டான ஒரு வழியை ஒரு ஆள் சொல்றார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இதை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு மாச டியூவை நாங்களே கட்டிடுறோம். ஹல்லேலூயா. ஐயா, இதே காலம் ஒரு காலம் இருந்தது. நகையை கொண்டு போய் வச்சு, எனக்கு வைக்க தெரியாது, அடமானம் வைக்க தெரியாது, எங்கேயாவது வச்சு கொடுங்கன்னு கேட்கிறப்போ நகையை கொடுத்து எனக்கு உதவிக்கரம் கிடைக்காத காலம் ஒரு நாள் உண்டு. ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்திலே உட்காரும் பொழுது நாலா திசைகளில் இருந்தும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். இதுதான் விடியற்கால வெளுப்பு. இதுதான் இவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு? துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் 7 காரியத்தின்படி நீ மாற ஆரம்பித்தாள், தேவன் அப்பொழுது உங்க வாழ்க்கையில விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு என்னாகும்? சீக்கிரமாய் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துளிர்க்கிறது மாத்திரமல்ல, உனக்கு முன்னாடி என்ன போகும் தெரியுமா? நீ அந்த 7 காரியத்தையும் நீ கடைபிடித்தாய் பத்தியா, அதுதான் நீதி. அந்த நீதி உன்னை முன்னாடி போய் உனக்கு ஒரு ஆபத்தும் வராமல் உன்னை பாதுகாக்கும். உனக்கு பின்னாலே ஆபத்து வராது. காரணம், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ஐயா, ஒரு வண்டி ஓட்டிட்டு போற, முன்னாடியும் பாதுகாப்பு இருக்கணும், பின்னாடியும் பாதுகாப்பு இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஒரு ஹைவேஸ்ல அவங்க ஓரமா வண்டியை நிறுத்திட்டாங்க. வண்டி நின்னுதான் இருக்கு. பின்னாடி அங்க இருந்து வந்த ஓவர் ஸ்பீட்ல வந்த கார் கண்ட்ரோல் இல்லாம ரோட்டு மேல நின்னுட்டு இருந்தவங்களை என்ன பண்ணிச்சு? அடிச்சு எத்தனை பேர் ஸ்பாட் அவுட் ஆனாங்களா இல்லையா?
எத்தனை பார்த்திருக்கோம். அப்படி இல்லாம இந்த 7 காரியத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், உன்னுடைய விடியற்கால வெளுப்பை போல உன் வாழ்க்கை, உன் சுக வாழ்வு என்னாகும்? சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி உன்னை பாதுகாக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினாலே கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலும் பாதுகாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலே வேதனையே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா உங்களை, அந்த ஆசீர்வாதம் பொத்தலான பையில போகாது, ஆஸ்பத்திரிக்கு போகாது, கந்துக்காரனுக்கு போகாது, குழுவுக்கு போகாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, ஒன்றும் போகாது. நீயும் உன் சந்ததியும் அதை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நம்மளை எவ்வளவா நேசிச்சிருக்கார் பாத்தீங்களா? 26வது வருஷம் என் பிள்ளை துளிர்க்கணுங்கிறக்காக இன்றைக்கு அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு சொல்லிட்டார். இன்றைக்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் சுவாமி. என்னுடைய ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிற இந்த 7 காரியத்தின்படி நான் நடப்பேனானால் என்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டும் என்றால் பாவத்தின் அக்கிரமத்தின் கட்டுகளிலே இருக்கிறவர்களை நான் கட்டவிழ்க்க வேண்டும். நுகத்தடியின் பிணையல்களிலே இருக்கிறவர்களை நெகிழ கொண்டு வரணும். நெருக்கப்படுகிறவர்களை நான் என்ன பண்ணும்? விடுதலையாக்கணும். பசியுள்ளவனுக்கு என் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். துரத்துண்டவனை என் வீட்டிலே நான் சேர்த்து கொள்ள வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். என்னுடைய சொந்தக்காரனுக்கு மாத்திரம் உதவி என்று அல்ல, எனக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி என்று அல்ல, என் கிறிஸ்தவனுக்கு என்று அல்ல, மாம்சமான யாவருக்கும் யாரெல்லாம் என்னிடத்தில் உதவி கேட்கிறார்களோ, யாரெல்லாம் நான் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிறேனோ, ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் அவர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பிள்ளையாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கை சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. விடியற்கால வெளுப்பை போல என் வாழ்க்கை மாறப்போகிறது. இதுவரையும் இருந்த கார் இருள் மறைந்து வெளிச்சத்தை இனிமேல் என் வாழ்க்கையில நான் பார்க்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளையே, இதுவரையும் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்காமல் இருளாய் இருந்தாயா? வழி தெரியாமல் இருந்தாயா? போக தெரியலையா? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருந்தாயா? பிரச்சனைகளை தீர்க்க வழி இல்லையா? வாழ எனக்கு முடியவே இல்லையே, என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ? இல்ல, இந்த 7 காரியத்தின்படி நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்களானால் என் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கிறது. உன்னுடைய நீதி உனக்கு முன்னாடி உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாடி உன்னை பாதுகாக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. எதிலெல்லாம் இந்த 7 காரியத்துல நான் செய்யாம இருந்தேனா அதையெல்லாம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்கப்பா. என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கேட்ட சத்தியத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க.